பூந்தமல்லி தொகுதியில வெற்றி வாகை சூடப்போவது யார்? 2021 தேர்தலை எடுத்துக்கிட்டனா கிருஷ்ணசாமி 1,49,578 ஓட்டு வாங்கியிருக்கிறார். ராஜமன்னார் என்ற தூத்துக்குடி சார்ந்த பாமக வேட்பாளர் இவர் எதிர்த்து போட்டியிட்டார். அந்த தொகுதிய பாட்டாளி மக்கள் கட்சிக்கு கொடுத்ததுனால எளிமையா வெற்றி பெற்றார். இதுக்கு முன்னாடி நடந்த 2019 தேர்தலும் 2016 தேர்தல் தான் உண்மையான போட்டியே. 2019 இடைத்தேர்தல்ல கிருஷ்ணசாமி 1,36,095 ஓட்டு வாங்கி வெற்றி பெற்றார். அதிமுகவின் முகமா அறியப்படும் DA ஏழுமலை அமமுக சென்றதுனால அதிமுக தேர்தல்ல வெற்றி வாய்ப்பு இழந்தது. இதே போல 2016 தேர்தல் எடுத்து பார்த்தோம்னா DA ஏழுமலை 1,03,952 வாக்கு வாங்கி வெற்றி பெற்றார். வாக்கு வித்தியாசம் பாத்தீங்கன்னா 11,763 ஓட்டுகள். இப்போ இதே கேம் தான் இங்க ஆரம்பிச்சிருக்கு. டிடிவி தினகரன் எடப்பாடி பழனிசாமியும் கரங்கள் ஒன்று சேர்ந்ததுனாலையும் அந்த கூட்டணி நல்ல பலம் பெற்றிருக்கு. கிருஷ்ணசாமி கடந்த 9 ஆண்டுகளா ஒன்னு செய்யாத அதிர்ச்சியும் ஆன்டி கவர்மெண்ட் அலையும் கண்டிப்பா இவர் பக்கம் திரும்பும். திமுகவுக்கு எதிரான ஓட்டு எல்லாம் இவர் பக்கம் திரும்புறதா சொல்லப்படுது. இத வச்சு பார்க்கும்போது ஏழுமலை இந்த முறை 42% வாக்குகள் பெற்று வெற்றி பெறுவார் எனவும் 37% வாக்குகள் பெற்று கிருஷ்ணசாமி தோல்வி அடைவார்னு கள நிலவரம் சொல்லுது.